இவர் திமுக கிட்ட இருந்து வாங்கி தின்றதுக்கும் பொறுக்கி தின்றதுக்கும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு ஏதாவது வேலை செய்யணும்னா செய்யட்டும். தாக்குதலை திட்டமிட்டு நடத்தினதே அருள் தான் அப்படின்னு சொல்றோம். நாங்க சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை. அந்த நாவடக்கம் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இந்த பகுதியை சேர்ந்த அருள் என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமென்றே கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைய தினம் ரவுடிகளையும் கூலிப்படையினரையும் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை கொலை செய்வதற்கு வாகனத்தை விட்டு ஏற்றி காவல்துறையினருடைய கண் முன்னாலே ஏற்றி முயற்சி செஞ்சிருக்கிறாரு. சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிராமத்தில் துக்க நிகழ்ச்சிக்கு போறாங்க. அந்த கிராமத்தில் அந்த துக்க நிகழ்ச்சியை சேர்ந்த 3 பேர்ல 3 மகன்கள், 2 மகன்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட தான் இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில எல்லாம் அண்ணன் தம்பியமா தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க. ரவுடிகளோட கூலிப்படையோட போன இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுமென்றே ஒரு நிர்வாகியோட வீட்டு அந்த களத்துல பாக்கு காய வச்சிருக்கிறதுக்கு மேல வண்டி ஏத்துறாரு. அதை போய் அந்த தம்பி கேட்கற, அப்படி நான் பாக்கு காய வச்சிருக்குது இங்கே எழுத்துறீங்க, வண்டி எடுங்க, இது எல்லாத்துக்கும் சிசிடிவி ஆதாரம் எல்லாமே இருக்கு, எடுங்கன்னு சொல்லி கேட்கிற தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. கண்மூடித்தனமா தாக்கப்படுறாரு அவர் இத்தனைக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிய கண்மூடித்தனமா அடிச்ச உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து என்னன்னு கேட்கறதுக்கு வராங்க. கேட்கறதுக்கு வரவங்கள வண்டியில இருந்து கத்தி ஆயுதத்தோட இவர் கூட வந்த கூலிப்படையினர் தாக்க முயற்சி பண்றாங்க. அதை தான் பிடிங்கி இவங்க தூக்கி போட்ட கல்ல தான் திருப்பி தூக்கி போட்டு அங்க நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இதற்கு இடையில ஒரு தம்பிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் அவரை இவன் தாண்டா காரணம், இவனை கொல்லுங்கடான்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன பிறகு அவருக்கு முன்னாடி நடராஜன் என்பவர் வண்டியை எடுத்துட்டு போய் நேரடியா மோதுறார். காவல்துறையினோட கண் முன்னாலே, காவல்துறை கண் முன்னாடி எல்லாமே நடக்கு. காவல்துறையினர் அங்க இருக்கிறாங்க. வாகனத்தை கொண்டு போய் அவன் மேல ஏத்துறார். அதுல ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அடிச்சு தூக்கி வீசப்படுறார். இன்னொரு செல்வம் என்ற நபர் வந்து இடிச்சு அவருடைய தலை அந்த பாண்டட்ல அடிச்சு தலையில பிராக்சர் ஆகி இந்த இடத்துல செந்தில் குமரன் என்ற நபருக்கு இங்க பிராக்சர் ஆகி கீழே தை போன், அதாவது உயிர் நாடி என்று சொல்லக்கூடிய உறுப்புக்கு பக்கத்துல பிராக்சர் ஆகி உயிருக்கு போராடிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சுந்தரராஜன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இது குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்து 24 மணி நேரத்திற்கு மேலாது. ஆனா காவல்துறை ஒருதலைபட்சமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த புகாருக்கான எஃப்ஐஆர் கூட எங்களுக்கு கொடுக்கல. அந்த எஃப்ஐஆரை கேட்கறது கூட நாங்க இங்க போராட்டமோ மறியலோ பண்ணல. நியாயமான கோரிக்கையை கேட்கறோம். எங்களுக்கு உட்கார்றதுக்கு அங்க இடம் இல்லை, அதனால நாங்க வெளியில உட்கார்ந்தோம். மறியல் என்று சொன்னால் யாரையா தடுக்கணும், உள்ள போறோம். நாங்க யாருக்கும் எந்த இதுவும் கேட்கல. நியாயமான வேலையை காவல்துறை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கே போராட வேண்டிய காலகட்டத்தில் இந்த ஆட்சியினுடைய நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்காக தான் எங்களுடைய போராட்டம். 1/2 மணி நேரம் டைம் கேட்டிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு. நியாயமான விஷயம். ஒரு புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் கொடுக்கணும்ன்றது சட்டம். அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கே நாங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இதுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க. அந்த புகார் மேல யார் மீது இந்த வழக்கு பதிவு பண்ணது? முதல் குற்றவாளி சட்டமன்ற உறுப்பினர் அருள், 2வது குற்றவாளி நடராஜன், 3வது குற்றவாளி அவருடைய வாகன ஓட்டுநர் என வண்டி ஓட்டி ஏத்துறாரு. முன்னாடி இதெல்லாம் நீங்களோ நானோ சொல்றது இல்ல, பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில காவல்துறையிடம் சொன்ன விஷயம். இந்த தாக்குதலுக்கு காரணம் அன்புமணி தான் சொல்லி அவர் நேரு பத்திரிகையாளர் சொல்றாரு. எம்எல்ஏ அன்புமணி தூண்டுதல் பேர் தான் நடந்திருக்கு, அவர் மீது வழக்கு பதிவு செய்யு சொல்றாரு. வண்டியை விட்டு ஏத்துனாங்க இல்லையா, வண்டியை விட்டு உங்க கண்ணு முன்னாடி ஏத்துனாங்கல்ல, அது யார் தூண்டுதல் பேர்ல நடந்தது? தாக்குதலை திட்டமிட்டு நடத்தினதே அருள் தான் அப்படின்னு சொல்றோம். நாங்க தன்னுடைய சுயலாபத்திற்கு சுய விளம்பரத்திற்கு இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு செய்யறார். எங்களுடைய அரசியல் வழி வேறு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா ஒரு முடிவெடுத்து தன்னுடைய அரசியல் பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். திமுக ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாணியில போயிட்டு இருக்கிறார். இவர் திமுக கிட்ட இருந்து வாங்கி தின்றதுக்கும் பொறுக்கி தின்றதுக்கும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு ஏதாவது வேலை செய்யணும்னா செய்யட்டும். நாங்க அதை பத்தி இல்ல. தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவரை இது போன்று விமர்சித்தால் நாங்களும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க மாட்டோம். உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை. அந்த நாவடக்கம் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. மீண்டும் இது போல் தான் நாவடக்கம் இல்லாம பேசுவீங்கன்னு சொன்னா
அந்த அடக்குவதற்கான வேலைகளை பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக செய்யும் சட்ட ரீதியாக. காவல்துறை இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடாததுக்கான என்ன காரணம்? ஒருதலை பட்சமா திமுகவோட ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலுக்கு திமுக பின்புலத்திலிருந்து செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு. 7 பேர் சம்பந்தமே இல்லாத 7 பேர் கைது செய்து அவரை திருப்திப்படுத்திருக்குது காவல்துறை. காவல்துறை பாதுகாப்பு எதுக்கு? காவல்துறை பாதுகாப்பு வச்சு காவல்துறைக்கு முன்னாடியே அடிச்சிருக்காங்க. இப்போ எங்களுடைய நோக்கம், ஐயா அன்புமணிக்கு தெரியும்னு சொல்றாரு இல்லையா, இவர் 25 காரில் போறது அவருக்கு தெரியுமா? ஜாதகம் பார்ப்பாரா? அவர் என்ன சாமியாரா? 25 காரில் இளவுக்கு போவாருன்னு? எங்க இதெல்லாம் பேச்சு. இப்போ நாங்கள் எது வேணாலும் பேசலாம். 3 பேர் இருக்கிறோம். நாவடக்கம் இருக்குதா இல்லையா? யாரையாலும் பற்றி பேசியிருக்கிறோமா? எங்க தரப்புல இருக்கிற அப்பாவி மக்களை 7 பேர் கைது செய்திருக்காங்க. அவங்க சம்பந்தப்பட்டு அடிச்சவங்கள ஒருத்தர் கூட பண்ணல. சேலம் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சரியா இல்ல. ஆகவே நாங்க நியாயமாக நேர்மையாக சட்டத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டி வந்திருக்கிறோம். நாங்க நம்ம கணேஷ்குமார் தலைமையில எல்லா ஒன்றிய நாடும் தலைவர்களும் வந்திருக்கோம். ஆகவே ஊடக பேரவை நண்பர்கள், சில நண்பர்கள் அவங்களை காமிக்கிறாங்க. இப்போ அருள் ஒண்ணுதான் சேலம் மாவட்டத்தில் இல்லை, இப்போ நாங்கள் இல்லை, அங்கிருந்து வந்திருக்கோம். அதனால காவல்துறை 7 பேர்த்தையும் வெளிவிடணும். எவன் முன்னாடி பாக்கு மேல ஏற்றி ஏன்டா கேட்டோம்னு சொல்லி ஒரு விவசாயி பாக்கு மேல ஒரு வண்டி ஏற்றிருக்கும் போது கேட்கிறான், அது நீ விடுற சாரிப்பான்னு சொல்லணும். வாடா அவனுக்கு கொள்றேன்னு சொன்னா. அதனால இது சேலம் மாவட்டத்தில் ஆகாது. மெஜாரிட்டி நாங்க இருக்கிறோம். நியாயம் கிடைக்கிறது நாங்க விடமாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.